இந்த ஒரு பீஸாவா உங்க கிட்ஸுக்கு வீட்ல செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா கடையில பீஸா இனிமேல் கேட்கவே மாட்டாங்க. ஆமாங்க, பிரெட் பீஸா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அதை வந்து பீஸாக்கு ஏத்தாப்புல ரஃப்பா சாப் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிங்ஸ்க்கு ஏத்தாப்புல இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோல சீட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன்ல இந்த ஒன்று க்யூபாக கட் பண்ணி ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாயில் விதைய எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பிரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே ஹோல் பிரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து வச்சுக்கோங்க பிரெட்டை. முட்டை வந்து பைண்டிங்காக தேவைப்படுங்க. ஸோ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை தனியாக. ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க பிரெட்டை சேர்த்துக்கோங்க. அது மேலே முட்டையை ஊற்றுங்க. முட்டையை ஊற்றினோடனே அது உங்களுக்கு அந்த பிரெட் எல்லாம் ஒன்று சேர்த்து பைண்ட் ஆயிரும். ஒரு பக்கம் குக் ஆன பிறகு திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆயிருக்குங்க. இது மேலே டொமேட்டோ கெச்சப்பு, டொமேட்டோ சாஸ் தடவிட்டு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது மேலே ஒவ்வொரு ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படி அடுக்கி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கார்ன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கார்ன் இல்லை. அது மேலே சீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ஹோம்மேட் பிரெட் பீஸா ரெடி. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வீட்டில் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பீஸா கார்னர் பக்கமே போக மாட்டாங்க. அவங்கள ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட செஞ்சு கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு இதில் எக்கு எனக்கு சேர்க்க மாட்டீங்க பிடிக்காதுன்றவங்க பைண்டிங் தாண்டி கடல மாவை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் என்கிட்ட ஆர்கானோ இருந்துச்சு, அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேங்க. ஸோ வீட்லேயே அருமையான பிரெட் பீஸா கிட்ஸுக்கு தயார். செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நல்ல கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணப்படும்.